என்ன நேர்ந்தது சதி? நான் எதையோ கண்டேன். அது என் கனவில் தோன்றியது. அது அது நனவில் நிகழ்வதாகவே உணர்ந்தேன். அற்புதமான காட்சி. அங்கு அந்த இடத்தில்தான் எங்க? அங்கு எதுவும் தென்படவில்லையே. நீ கூற விழைவது யாதென்பதை என்னால் அர்த்தம் செய்ய இயலவில்லை சதி. நீ கண்ட காட்சியை சற்று தெளிவாக விளக்கு. ஒரு விசித்திர உருவம் கண்டேன். அது நர்த்தனம் செய்தது. பாதி ஆணும் பாதி பெண்ணுமான உருவம். அந்த பர்வதம் தன்னை நோக்கி கவர்ந்தெழுப்பதாய் தோன்றியது. கருமேகங்கள் சூழ்ந்திருந்த நிலை. எதுவும் தெளிவாக தெரியவில்லை. அவ்வப்போது அந்த உருவின் முகம் தெளிவில்லாமல் தென்பட்டது. நிகழ்ந்தது அது என் பிரமையாகவும் இருக்கலாம். எனினும் அந்த உருவம் பரிச்சயமானது போல் உணர்ந்தேன். எனக்கும் அவ்வுருவத்திற்கும் இடையே ஏதோ தொடர்பு இருப்பது போன்ற ஒரு எண்ணம். அத்துடன் அவ்வுருவம் ஏதோ குறிப்புணர்த்துவதாக தோன்றியது. என்னால் நிகழ்ந்ததை யாதென்று அர்த்தம் கொள்ள இயலவில்லை. அது யார்? எதனால் அது எனக்கு புலப்பட்டது? ஒருவேளை அது என் கடந்த காலத்தை சுட்டிக்காட்டுகிறதா? அல்லது சங்கேதமாக எதையோ உணர்த்துகிறதா? அதற்கு அர்த்தம் ஏதும் கொள்ளாதே சதி. நமது சொப்பனங்களில், நமது ஆழ் மனதில் மறைந்திருக்கும் சில எண்ணங்கள் காட்சியாய் தோன்றும். சில நாட்களாக வாழ்வில் கடினங்களை சந்திக்கிறாய். நீ நிகழ்த்திய செய்கையினால் தந்தை அவமதிப்பை எதிர்கொள்ள நேர்ந்தது. தந்தை உன் மீது பெரும் கோபம் கொண்டார். உனக்கு தண்டனையும் அளித்தார். இவை அனைத்தும் உன் உள்ளத்தில் ஒரு தாக்கத்தை விளைவித்திருக்கும். நீ கண்ட சொப்பனம் நிகழ்ந்த சங்கடங்களால் விளைந்த தாக்கமாக இருக்கலாம். அதை குறித்து கவலை வேண்டாம். கடந்து போகும் காலத்துடன் உனது மனதிலும் அமைதி பிறக்கும். நீங்கள் கூறுவதில் உண்மை உள்ளது. நானும் இதை குறித்து சிந்தித்து நேர விரயம் செய்யலாகாது.